Welcome to Techwin YouTube channel. Techwin YouTube channel இன்னொரு வீடியோ மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோல பார்க்க போறது Google search engine tips. அதாவது அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஸ்மார்ட் போன், லேப்டாப் மற்றும் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம். இவற்றில் நாங்கள் யூஸ் பண்ற ரீசன் எங்களோட தேவையை வந்து நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு கொள்வோம். எங்களோட தேவையை வந்து நாங்கள் ஈஸியாக கொள்வதற்காக தான் யூஸ் பண்றோம். இந்த யூஸ் பண்ற டைம்ல இவற்றில் நாங்கள் இன்டர்நெட் டைம் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இன்டர்நெட் என்ற டைம்ல இன்டர்நெட்ல நாங்கள் பொதுவாக சோஷியல் மீடியா தாங்க, அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் போன்றவற்றை யூஸ் பண்ற அதே டைம்ல எங்களுக்கு தேவையானது நாங்கள் சர்ச் பண்ணிக்கொள்றதுக்கு google.com என்ற சர்ச் இன்ஜினை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்றோம். ஸோ இன்டர்நெட்ல அதிகமான சர்ச் இன்ஜின்ஸ் காணப்பட்டாலும் பொதுவாக மக்களால் அதிகமாக விரும்பப்பட்ட சர்ச் இன்ஜினாக google.com காணப்படுது. ஸோ இதற்கான காரணம் கிட்டத்தட்ட google.com அறிக்கை ஒன்று கூறுது 1.17 பில்லியன் யூசர்ஸ் google.com சர்ச் இன்ஜினை யூஸ் பண்றாங்களாம் என்ற கூகுள் அறிக்கை ஒன்று கூட கூறுது. ஸோ இந்த google.com என்ற சர்ச் இன்ஜினை யூஸ் நாங்கள் அதனை சரியான முறையில் சர்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றோமா இல்லையான்றது தான் கேள்விக்குறி. அதாவது google.com என்ற சர்ச் இன்ஜின் யூஸ் பண்றதுக்கு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை யூஸ் பண்ணி சரியான முறையில் கூகுளில் சரியான ஃபைல்ஸை நாங்கள் எப்படி சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக நீங்கள் டெக்வின் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவோம். இப்போ நாங்கள் எங்களோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா எங்களுக்கு தேவைப்படுற என்னென்ன, அதாவது ஒரு டிவைஸ் தேவைப்படு, அதோட இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படு, அதோட ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர் தேவைப்படு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு டிவைஸ் காணப்படு, அதோட இன்டர்நெட் கனெக்ஷனும் காணப்படு, அதோட ஒரு ப்ரௌசரும் காணப்படு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் டிப்ஸை பற்றி பார்த்துக்கொள்றதுக்கு எங்களோட ப்ரௌசர், அதாவது எங்களோட வெப் ப்ரௌசர் நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கொண்டு மேற்கொள்ள அட்ரஸ் பாரில் www.google.com டைப் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ அது மாதிரி டைப் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு இது மாதிரியான ஒரு வெப் பேஜ் ஒன்று வரும். இங்க நான் iPhone 12 Pro Max டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கிறேன். அந்த டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கிற டைம்ல இது மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் எனக்கு வந்திருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்ல பார்த்தா விளங்குது எல்லா வகையான ரிசல்ட்டும் மிக்ஸ் ஆகி வந்திருக்குது. அதாவது இமேஜஸ், வீடியோஸ், நியூஸ், அது மாதிரி சம்மந்தப்பட்ட, அதாவது இதில் மேப்ஸ் கூட வந்திருக்குது. ஐஃபோன்ஸ் எங்கே சேல் பண்ணுற அது மாதிரியான ஷாப்ஸ் பார்த்தின டீட்டெயில்ஸ் ஃபில்டர் பண்ணாமல் இந்த ரிசல்ட்டை ஃபில்டர் பண்ணாமல் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து இந்த ஓல்ட டேப்ல எங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியமா காணப்படு. ஸோ அப்படி இல்லாமல் எங்களுக்கு இந்த இமேஜ் டேப்பை கிளிக் பண்ணினால் எங்களுக்கு இந்த iPhone 12 Pro Max ஜஸ்ட் இமேஜஸை மட்டும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படுது. அப்படி இல்லாமல் இந்த வீடியோஸ் டேப்பை நாங்கள் கிளிக் பண்ணினா iPhone 12 Pro Max வீடியோஸ் மட்டும் எங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதாவது இந்த ரிசல்ட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் iPhone 12 Pro Max யூடியூப் வீடியோஸ் வந்து காணப்படுது. ஸோ அது மாதிரி இல்லாமல் நாங்கள் இந்த நியூஸ் டேப்பை கிளிக் பண்ணினா iPhone 12 Pro Max பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸை வந்து எங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். ரிசல்ட் iPhone ஷாப்ஸ்னு ரீநேம் பண்ணி இந்த மேப்ஸ்னு அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ண ஸ்ரீலங்கா மேப்பில் iPhone ஷாப்ஸ் எங்கெங்கே இருக்கிறேன்னு இது மாதிரியான ஒரு ரிசல்ட்டை வந்து எங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படுது. கூகுள் சர்ச் இன்ஜினை இந்த டெப்ஸ் மூலம் யூஸ் பண்ணுறது ஒரு பேசிக் ட்ரிக்ஸ் தான். அதாவது பொதுவாக கூகுள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதிகமான வந்து இது தெரிஞ்சிருக்கும். அதாவது நாங்கள் இந்த கூகுள் சர்ச் பண்ணுற டைமில் மேலுக்கு இது விசிபிளாக காணப்படுறதால அதிகமானவர் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த டிப்ஸுக்கு நாங்கள் போகலாம். இப்போ கூகுள் சர்ச் இன்ஜினில் நாங்கள் என்ன டைப் பண்ணி சர்ச் பண்ணுற டைமில் எங்களுக்கு சர்ச் இன்ஜின் வந்து எங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை மட்டும் இல்லாமல் அதிகமான ரிசல்ட்டை வந்து ஒரு குறைஞ்ச டைமில் எங்களுக்கு சர்ச் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் காணப்படும். அதாவது அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் காணப்படுது. ஸோ அது மாதிரியான டைமில் வந்து எங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை நாங்கள் வந்து எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கொள்றோம், அதாவது எங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை வந்து எப்படி நாங்கள் இந்த கூகுள் சர்ச் இன்ஜின்லேருந்து வராமிக்கு செய்கிறதுன்னு பார்த்தா எங்களுக்கு அதுக்கு ஒரு கீவேர்ட், சிம்பிள் கீவேர்ட் ஒன்று காணப்படும். கீவேர்ட்ஸ் ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று காணப்படும். ஸோ அந்த மெத்தட் நாங்கள் எப்படி கூகுள் சர்ச் இன்ஜினை சர்ச் பண்ணுறோம்ல யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா எங்களுக்கு தேவையானது நம்ம ஜஸ்ட் டைப் பண்ணிக்கொள்ளும். உதாரணமாக நாங்கள் பார்த்தா எனக்கு வந்து BMW ப்ராடக்ட்ஸை வந்து நான் சர்ச் பண்ணிக்கொள்ளணும். அதில் BMW காசு இல்லாமல் BMW வேற என்ன ப்ராடக்ட் இருக்கிறதுன்னு பார்த்து சர்ச் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதை எப்படி நான் சர்ச் பண்ணிக்கொள்ளுதுன்னு பார்த்தா அதாவது நான் BMW ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணேன். கூகுளில் சர்ச் பண்ணால் இமேஜஸ் கிளிக் பண்ணேன். இமேஜஸை கிளிக் பண்ணினா எனக்கு இது மாதிரியான ஒரு ரிசல்ட்டை வந்து கூகுள் டிஸ்பிளே பண்ணுறேன். டிஸ்பிளே பண்ணிக்கிற இந்த ரிசல்ட்டில் பார்த்தா எனக்கு காணக்கூடியதாகிது அதிகமான ரிசல்ட் வந்து BMW காசு பார்த்து தான் காணப்படுது. ஸோ எனக்கு இந்த BMW காசு இல்லாமல் BMW மற்ற ப்ராடக்ட் என்ன இருக்குதுன்னு சொல்லி தான் தேவை. அதாவது BMW காசு இல்லாமல் BMW மற்ற ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ அது மாதிரியான டைமில் ஜஸ்ட் இந்த BMW ப்ராடக்ட் நான் டைப் பண்ணிக்கிற இடத்துல ஹைஃபன் ஒன்று டைப் பண்ணி கார்டு சொல்லி டைப் பண்ணணும். ஸோ அது மாதிரியான டைமில் வர ரிசல்ட் இருக்குது. இந்த ரிசல்ட்டை பார்த்தா எனக்கு BMW ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி டைப் பண்ணிக்கிற இடத்துல ஹைஃபன் ஒன்று யூஸ் பண்ணி அதாவது எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம்.
கார்னு டைப் பண்ணும். அதாவது இந்த BMW ப்ராடக்டில் கார் இல்லாமல் எனக்கு சர்ச் பண்ணி தாங்கன்னு டைப் பண்ணினா இது மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் வரும். இந்த ரிசல்ட்டில் இந்த இமேஜஸ் பார்த்து எனக்கு காணப்படுது. இந்த இமேஜஸில் ஒரு கார்ஸாவது காண்றதுக்கு இல்லை. அதாவது இந்த ஹைஃபன் யூஸ் பண்ணுறது மூலம் நாங்கள் சர்ச் பண்ணுறதுல ஏதாவது எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஹைஃபன் யூஸ் பண்ணி எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். ஸ்கூல்ஸில் யூனிவர்சிட்டியில் மற்றும் ஹையர் ஸ்டடிஸ் செய்கிறவங்களுக்கு அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட்ஸ், ரிசர்ச் மற்றும் ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கான தேவைகள் வந்து காணப்படும். ஸோ அது மாதிரியான டைமில் அதுக்கு தேவையான தகவல்கள் கூகுள் சர்ச் என்ஜின் மூலம் தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூகுள் சர்ச் என்ஜின் சரியான மெத்தடில் எப்படி சர்ச் பண்ணி கொள்றதுன்னு பார்த்தா, உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா எங்களுக்கு யூனிவர்சிட்டியில் ப்ரெசன்டேஷன் ஒன்று தராங்க செய்கிறதுக்கு. அந்த ப்ரெசன்டேஷனில் வந்து ஹெட்டிங் ஒன்று தராங்க, இதை பார்த்து தான் ப்ரெசன்டேஷன் செய்கிறோன்னு. அந்த ஹெட்டிங் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கலாம். அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யணும், அதாவது வேலை வாய்ப்பின்மை. ஸோ ப்ரெசன்டேஷன் சொன்னால் அது கட்டாயம் வந்து PPTX, அதாவது ப்ரெசன்டேஷன் ஃபார்மேட்லி வரும். ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் டாக்குமெண்ட் வந்து எங்களுக்கு கூகுள் சர்ச் மூலமாக சர்ச் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். ஸோ அது மாதிரி அந்த டாக்குமெண்ட் இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் தனித்தனியாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எங்களுக்கு வேறு நாங்கள் ஸ்லைட் செஞ்சு ப்ரெசன்டேஷன் வந்து செஞ்சு கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு வந்து இந்த ஃபைல் டைப் மெத்தடை யூஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கக்கூடியதான் காணப்படும். அதிகமானவர்கள் வந்து இந்த ஃபைல் டைப்பை தெரிஞ்சவர்கள் இந்த ஹெட்டிங்கை வந்து அதே மாதிரி வந்து ஃபைல் டைப் மூலம் சர்ச் பண்ணி அதே டவுன்லோட் பண்ணி அதே ப்ரெசன்டேஷன் செய்கிறவங்க வந்து யூனிவர்சிட்டிஸில் இல்லாமலும் இல்லை. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ஃபைல் டைப் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தா, உதாரணமாக வந்து எங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நாங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரியான டைமில் நாங்கள் ஜஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப் பண்ணி ஃபைல் டைப் PDF டைப் பண்ணினா எங்களுக்கு தேவையான ரிசல்ட் எல்லாமே PDF ஃபார்மேட்டில் மட்டும்தான் வரும். ஸோ இப்போ இந்த வந்திக்கிற ரிசல்ட்டை பார்த்தா எல்லா ரிசல்ட்டுமே வந்து எங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் வந்திக்கிறது எங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் எங்களுக்கு வந்திக்கிறது PDF ஃபார்மேட்டில். இந்த பேஜில் வந்திக்கிற எல்லா ரிசல்ட்டுமே வந்து எங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் இருக்கிறது வந்து இந்த பாக்ஸில் PDF இருக்கிறதால எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடியதாக காணப்படுது. அதே மாதிரி எங்களுக்கு இப்போ வேர்ட் ஃபார்மேட்டில் வேணும், அதாவது எங்களுக்கு வந்திக்கிற ரிசல்ட்டை வந்து எங்களுக்கு எடிட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு நாங்கள் இந்த PDF ஃபார்மேட்டுக்கு பதிலாக வந்து நாங்கள் DOCன்னு டைப் பண்ணணும். இப்போ வந்திக்கிற ரிசல்ட்டை பார்த்தா இந்த பாக்ஸில் காணப்போது DOCன்னு சொன்னால் எல்லாம் வேர்ட் ஃபார்மேட்டில் தான் காணப்படும். ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து அதில் ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி இந்த வேர்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைல் வந்து ஃபஸ்ட்டுக்கு டவுன்லோட் ஆகி தான் வரும். இங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடத்தை பார்த்துக்கொள்ள எளிமையாகும். இதை நான் ஓப்பன் பண்ணினா இது மாதிரியான ஒரு வேர்ட் ஃபைல் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணத்தில் கிடைச்சிக்குது. அடுத்து எங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கான ஒரு PPTX ஃபார்மேட்டில், அதாவது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் செஞ்ச ஒரு ஸ்லைட்ஸ் கொஞ்சம் வேணும். ஸோ அதுக்கு நாங்கள் PPTXன்னு டைப் பண்ணணும். PPTX அதாவது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ஃபார்மேட்டில் எங்களுக்கு வேணும். இப்போ வந்து இருக்கிற ரிசல்ட் எல்லாம் பார்த்து எங்களுக்கு PPTன்னு தான் எல்லாம் காணப்படும். இந்த பாக்ஸில் இருக்கிறது தான் இந்த என்ன ஃபார்மேட், அதாவது எக்ஸ்டென்ஷன் இதில் எல்லாம் PPTX தான் காணப்படுது. நான் இதில் ஜஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் டவுன்லோட் ஆகிறத பார்த்துக்கொள்ளும். அதை டவுன்லோட் பண்ண எங்களுக்கு இது மாதிரியான ஒரு ஸ்லைட்ஸ் தான். இது வந்து யாராவது ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி அப்லோட் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்ன அதுதான் எங்களுக்கு இது எடுத்துக்கொள்ளலாம். கூகுள் சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா, அதாவது நாங்கள் இந்த சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணுறதை கீவேர்டு வச்சு அந்த கீவேர்ட் வந்து ரிலேட்டட் ஆகிற வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் உள்ள ரிசல்ட்டை எங்களுக்கு இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து அந்த வெப்சைட்டோட வந்து டிஸ்பிளே பண்ணுது. உதாரணமாக எனக்கு இந்த iPhone 12 ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கொள்ளணும். ஸோ அந்த மாதிரியான டைமில் இந்த iPhone 12 ஸ்பெசிஃபிகேஷன் நான் டைப் பண்ணினா அந்த iPhone 12 ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி போட்டிக்கிற எல்லா வெப்சைட்டில் உள்ள டீட்டெயில்ஸையும் வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணும். உதாரணமாக நான் இங்கே வந்து டைப் பண்ணி காட்டுறேன் iPhone 12 ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இங்கே பார்த்தா எனக்கு iPhone 12 ஸ்பெசிஃபிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகிக்குது. இந்த டிஸ்பிளே ஆகிக்கிற ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை பார்த்தா GSM மெரினான ஃபேமஸான வெப்சைட் உண்டு. அதாவது இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ போடுறதுக்கு, அதாவது ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் போடுறதுக்கான ஃபேமஸான வெப்சைட் உள்ள ரிசல்ட் தான் ஃபர்ஸ்ட்டுக்கே வந்திருக்கு. ஸோ அது மாதிரி இல்லாமல் நான் இந்த சர்ச் பண்ண ரிசல்ட்டை வந்து எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வெப்சைட்லேருந்து மட்டும் பெற்றுக்கணும், அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்ல இருந்து மட்டும் பெற்றுக்கொள்ளணும். இந்த கீவேர்ட்ஸ் வந்து அந்த வெப்சைட்டில் ஈக்குதான்னு பார்த்து அந்த வெப்சைட்டில் உள்ள ரிசல்ட்டை மட்டும் எனக்கு பெற்றுக்கொள்ளணும். ஸோ அதை எப்படி நாங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளதுன்னு பார்த்தா, ஜஸ்ட் நான் இந்த iPhone ஸ்பெசிஃபிகேஷன் டைப் பண்ணிக்கிற இடத்துல சைட்னு டைப் பண்ணி கோலன்னு டைப் பண்ணி நாங்கள் எந்த வெப்சைட்லேருந்து எடுத்துக்கொள்ளணுமோ அந்த வெப்சைட்டை நாங்கள் டைப் பண்ணுவோம். எனக்கு வேணும் இந்த iPhone 12 ஸ்பெசிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் ஆப்பிள் ஒஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வேணும். ஸோ iPhone 12 ஸ்பெசிஃபிகேஷன் site:apple.com ஆப்பிள் ஒஃபிஷியல் வெப்சைட்டை டைப் பண்ணி கொள்ளணும்.
அப்படி டைப் பண்ணால் அதில் ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்குது ரிசல்ட் apple.com iPhone 12 ஸ்பெசிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ அந்த ரிசல்ட்டை நான் கிளிக் பண்ணால் எனக்கு இது மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படுது. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் வந்திருக்குது. சைட் கோலனை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தா இந்த எங்களுக்கு தேவையானதை வந்து நான் இங்கே iPhone 12 ஸ்பெசிஃபிகேஷன் டைப் பண்ணிக்கிறேன், அது மாதிரி டைப் பண்ணணும். அதோட சைட் கோலன் டைப் பண்ணி கொள்ளணும். டைப் பண்ணி எங்களுக்கு எந்த வெப்சைட்லேருந்து எடுத்துக்கொள்ளணுமோ அந்த வெப்சைட்டை நாங்கள் இது மாதிரி டைப் பண்ணிக்கொள்ளணும். டைப் பண்ணி ஜஸ்ட் சர்ச் பண்ணால் எங்களுக்கு தேவையான ரிசல்ட் எங்களுக்கு தேவையான வெப்சைட்லேருந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுது. இந்த சைட் கோலன் எப்படியான இடத்துல யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா நாங்கள் ஒரு அசைன்மெண்ட் ஒரு ரிசர்ச்சோ பண்ணுறேன்னா அது மாதிரியான டைமில் அந்த அசைன்மெண்ட் ரிசர்ச்சஸுக்கு நாங்கள் போடுற டீட்டெயில்ஸ் வந்து கட்டாயமாக வந்து அக்யூரேட்டான அதாவது உண்மையான தகவலாக காணப்படணும். ஸோ அந்த உண்மையான தகவல் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வந்து உண்மையான வெப்சைட்டுக்கு தான் நாங்கள் போய்த்து பெற்றுக்கொள்ளணும். வெப்சைட் வந்து அதிகமான வெப்சைட் காணப்படும், அது வந்து ஃபேக் வெப்சைட்டும் காணப்படும். ஸோ அப்படியான வெப்சைட்லேருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணினா வர வந்து எல்லா வெப்சைட்டில் உள்ள தகவல்களையும் வந்து எங்களுக்கு இந்த சர்ச் இன்ஜின் பெற்றுத்தரும். ஸோ அது மாதிரி இல்லாமல் வந்து எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான வெப்சைட் உங்களுக்கு இந்த வெப்சைட் உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்டில் எங்களுக்கு தேவையான தகவல் காணப்படுது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டைப் பண்ணி சைட் கோலன் டைப் பண்ணி அந்த வெப்சைட் நேமை டைப் பண்ணி சர்ச் பண்ண அந்த உங்களுக்கு தேவையான வெப்சைட் உள்ள ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அங்கே உள்ள டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி உங்களோட அசைன்மெண்ட்டுக்கு ஒரு ரிசர்ச்சுக்கும் நீங்கள் இன்க்ளூட் பண்ண உங்களோட அசைன்மெண்ட் ரிசர்ச்சை வெளியூவாக காணப்படும். அது மட்டும் இல்லாமல் கூகுள் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி கரன்சி கன்வர்ஷன் அதாவது USD to LKR எவ்வளோ போதும் அப் டு டேட் உள்ள தகவல் எங்களுக்கு கூகுள் சர்ச் இன்ஜினும் யூஸ் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். USD மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் உள்ள அனைத்து நாடுகளில் உள்ள கரன்சியும் எங்களுக்கு லங்கா ருபீஸோட கன்வெர்ட் பண்ணி பார்த்து அப் டு டேட் உள்ள தகவல் எங்களுக்கு கூகுள் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி ஈஸியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுது. ஸோ அதோட எங்களுக்கு கரன்சி கன்வெர்ட் பண்ண மட்டும் இல்லாமல் மீட்டர் டு சென்டிமீட்டர், கிலோமீட்டர் டு மீட்டர் அது மாதிரியான கன்வர்ஷன் கூட எங்களுக்கு இந்த கூகுள் சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணி ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடியதாக வந்து காணப்படுது. டெக்வின் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நாங்கள் பார்த்தது கூகுள் சர்ச் இன்ஜின் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை யூஸ் பண்ணி சரியான மெத்தடில் எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எப்படி சர்ச் பண்ணி கொள்ளுங்க. ஸோ கட்டாயமாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுறக்கிட்ட இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சர்ச் பண்ண மறக்க வேணும். அதோட டெக் மற்றும் எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கறதுக்கு டெக்வின் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்க வேணும். அதோட பக்கத்துல பெல் ஐக்கனை கட்டாயமா கிளிக் பண்ணுவோம். டெக்வின் ஃபேஸ்புக் பேஜை கட்டாயமா லைக் பண்ணுவோம். டெக்வின் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி டெக்வின் சம்பந்தமான சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாங்கள் மீண்டும் ஒரு நாள் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி.